வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். 13 வயது சிறுவன் கொலை வழக்கில் 17 வயது சிறுவன் கைது. 5 மணி நேரமாக உடலை பெறாமல் பெற்றோர் போராட்டம். தனது ஆசை காரில் ஆளுநருக்கு புதுச்சேரியை சுற்றி காட்டிய முதலமைச்சர். பொதுமக்களுடன் புகைப்படம் எடுத்த நெகிழ்ச்சி சம்பவம். 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு. லாரி ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். அதிமுகவினர் ஆளுநரிடம் மனு. இனி விரிவான செய்திகள். காரைக்காலில் சிறுவன் கொலையில் உடல் பிரேத பரிசோதனைக்கு மறுத்த பெற்றோர்கள். காரைக்காலில் சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்த திருப்பங்களை கொண்ட இவ்வழக்கில் மேலும் ஒரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சிறுவன் வீட்டின் அருகில் 17 வயது சிறுவன் சந்தோஷ் என்பவர் 13 வயது சிறுவனை கத்தியால் பல்வேறு இடங்களில் குத்தி கொடூரமாக கொலை செய்து சடலத்தை வீட்டில் பூட்டி வைத்து தப்பி சென்ற நிலையில் தப்பி சென்ற 17 வயது சிறுவனை மயிலாடுதுறையில் காரைக்கால் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். நிரவி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்பொழுது கொலை வழக்காக காவல்துறையினர் பதிவு செய்துள்ளனர். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சட்டத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டும். ஜிப்மர் மருத்துவ குழுவை கொண்டு மாவட்ட நீதிபதி முன்னிலையில் வீடியோ பதிவுடன் உடல் பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை வைத்திருந்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கும் போது அரசு மருத்துவமனையில் 3 மருத்துவர்கள் உடற்கூராய்வு செய்யப்பட்டது. இதனால் சிறுவனின் பெற்றோர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேறினால்தான் உடல் பிரேத பரிசோதனையை ஏற்போம், உடலை வாங்குவோம் என்று அறிவித்திருந்தனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனிடம் பெற்றோர் மனுவும் அளித்துள்ளனர். உடற்கூராய்வு செய்யப்பட்டு சிறுவன் உடலை சுமார் 5 மணி நேரமாக பெறாமல் பெற்றோர்கள் போராடி வந்தனர். வழக்கை போக்சோ வழக்கின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் என்று மாவட்ட காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் மனிஷிடம் புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் காவல்துறையினர் சிறுவன் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி வந்தனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உரிய முறையில் விசாரணை நடைபெறும் என்றும் இதுகுறித்து புதுச்சேரி அரசிடம் தெரிவிக்கப்பட்டு விரைவில் உரிய பதில் அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்ததன் அடிப்படையில் சிறுவனின் உடலை வாங்க பெற்றோர் ஒப்புக்கொண்டனர். பின்னர் மாவட்ட கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்களை சமாதானப்படுத்தி சிறுவன் உடலை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். மேலும் இன்று இரவே இறுதி ஊர்வலம் செய்யப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. சார், என் பொண்ணு அவ போய் கேட்கறதுக்கு என் தங்கச்சி ஏன்டா தப்பாக நடந்து கூப்பிட்டேன்னு போய் கேட்டிருக்கான் சார். என் பையன் இவ்வளோ வெளியே தள்ளி விட்டு அவன் உள்ளாக்க மாட்டிக்கிட்டா சார். என் பையன் அவனை வாயை கையை போட்டு கழுத்தில் ஒரு வெட்டு கை காலெலாம் வெட்டியிருக்கா சார். அந்த இடத்துல பிள்ளை இறந்துருக்கா. மூச்சு விட முடியாமல் கத்த முடியாமல் பிள்ளை இறந்துட்டா சார். அப்புறமா வெளியே என்கிட்ட சொல்ல வரவு பண்ணிட்டு இருந்து வெளியே பொண்ணு சொன்னிச்சு சார். நான் பக்கத்துக்குள்ள அவள் எஸ்கேப் ஆகிட்டா சார். பூட்டி விட்டு ஒரு சத்தமும் இல்லாமல் அந்த நானும் அங்கங்கேயும் அலைஞ்சிட்டு பிள்ளைய காணும் தேடிட்டு பார்த்தா 8 மணிக்கு ஜன்னல் வழியாக பார்த்தேன் சார். ரத்த ஆற உளுந்து பிள்ளை அப்படியே மூச்சு பீச்சுலாங்க சார். நான் அவனை வெட்டிடுறேன் சார். என் பிள்ளை கொலை பண்ண ப்ளீஸ், இது யாருக்கும் நடக்கக்கூடாது. எந்த பொண்ணுக்கும் இப்படி வரக்கூடாது சார். நீங்கள் தான் சார் ஒரு நாய்கள். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் முன்னாடிலேருந்து அது அண்ணன் என்ன தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாங்களா. அப்போ எனக்கு ஒரு மாதிரி அம்மாட போல ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தனால சொல்லலை. அப்புறமா ஒரு நாளைக்கு நேற்று என் அண்ணன்கிட்ட சொன்னேன்னா என் அண்ணன் உள்ளே போனான். போயிட்டு மறுபடியும் வந்துட்டான். வந்தோடனே எதுக்குடா போனேன்னு கேட்கும்போது ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அதை பார்க்க போனேன் அப்படின்னு சொன்னான். மறுபடியும் கூப்பிட்டோன்னா அவன் போனானா. போயிட்டு மறுபடியும் வரல. சந்தோஷ் வாடா வெளியே அப்படின்னு சொல்லும்போது அது அண்ணன் மேலே ஒரே ரத்தமாக இருந்ததா. என் பர்த்டே வான்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு மூலையில் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு சத்த நேரம் இரு இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போனாங்களா. நான் பயந்துட்டு ஓடி வந்துட்டேன். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தெருவோரங்களில் வசிக்கும் நபர்களுக்கு சமூக சேவகர் பிருத்திவிராஜ் அவர்கள் காலை உணவு வழங்கினார். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தெருவோரங்களில் வசிப்பவர்கள் வீடற்ற வயதானவர்கள் என சாலையோரங்களில் உள்ள 50க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அரியாங்குப்பம் சமூக சேவகர் பிருத்திவிராஜ் காலை உணவு வழங்கினார்.
பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் உத்தரவின் பேரில் ஏம்பலம் தொகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவின் பேரில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியின் கழக செயலாளர் புசி ஆனந்தன் ஆணைக்கிணங்க புதுச்சேரி பொருளாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஏம்பலம் தொகுதியில் உள்ள பிள்ளையார்குப்பம் மகாத்மா காந்தி மருத்துவமனை எதிரில் ஏம்பலம் மணிகண்டன், கரிக்கலாம்பாக்கம் மதன், கிருமாம்பாக்கம் கிருஷ்ணசாமி, செந்தில், அப்பு என்கிற சதீஷ், கந்தன்பேட் மணிகண்டன் இவர்களின் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. வானூர் அருகே 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த லாரி ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி மாநிலம் கூனிச்சம்பட்டு பகுதியை சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவி பள்ளி விடுமுறை என்பதால் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் தனது பாட்டி வீட்டிற்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் சிறுமி வீட்டருகே வெளியில் குளித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த லாரி ஓட்டுநர் தண்ணீர் கேட்பது போல் கேட்டு அந்த சிறுமியை தூக்கிக் கொண்டு லாரிக்குள் சென்றுள்ளார். சிறுமி உடனடியாக கூச்சலிடவே அருகில் இருந்தவர்கள் சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு லாரிக்குள் சென்று பார்த்தபோது ஓட்டுநர் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த புதுச்சேரி மாநிலம் சுத்திகேணி பகுதியை சேர்ந்த 33 வயதான முருகன் என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஒரு இட்லிக்கு ஒரு ஈ என சரிசமமாக அமர்ந்திருந்ததால் அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர். புதுச்சேரியில் சாலையோரங்களில் உள்ள சிறிய ஹோட்டல்களில் சுத்தமான முறையில் உணவுகள் சமைப்பதில்லை என்று பரவலாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. அவ்வப்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் ஹோட்டல்களில் ஆய்வு செய்து கெட்டுப்போன பொருட்கள் மற்றும் சுத்தமாக செய்யாத தின்பண்டங்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். இருப்பினும் சில ஹோட்டல் உரிமையாளர்கள் திருந்தாமல் வாடிக்கையாளர்கள் மீது கவனம் செலுத்தாமல் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக எண்ணி செயல்படுவதால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மிஷின் வீதி செட்டி வீதி சந்திப்பில் RS மணி என்கிற இரவு நேர ஹோட்டல் ஒன்று உள்ளது. அந்த ஹோட்டலில் இரவு நேரத்தில் சப்பாத்தி, இட்லி, பரோட்டா மற்றும் சிக்கன், மட்டன் என வகை வகையாக செய்து பரிமாறப்படுவதால் வாடிக்கையாளர்கள் விரும்பி சாப்பிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இரவு இட்லி சுட்டு பெரிய பாத்திரம் முழுவதும் இட்லி இருக்க ஒரு இட்லிக்கு ஒரு ஈ என சரிபாகமாக ஈக்கள் அமர்ந்திருந்தன. அப்பொழுது சாப்பிட வந்த ஒருவர் அதிர்ச்சியடைந்து ஈயை பார்த்து இது என்ன என்று கேட்கும் போது, நான் என்ன ஈயை பிடிச்சா போட்டேன், அதுவா வந்து உட்காருது, நான் என்ன பண்றது, போட்டோ எடுக்கிறியா, எடு எடு என்று பொறுப்பில்லாமல் கடையின் உரிமையாளர் பேசுகிறார். இதனையடுத்து அவர் இட்லி மேல் இருந்த ஈக்களை வீடியோவாக எடுத்து உன் மீது நான் புகார் கொடுக்க போகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இரவு நேரத்தில் சாப்பிட வரும் வாடிக்கையாளர்கள் மீது அக்கறை இல்லாமல் ஈக்களை அகற்றாமல் இட்லிக்கு ஒரு ஈ என்று சேர்த்து பரிமாறிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அதான் புஷ் உள்ள போகிறோம்.
உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் இளைஞர் அணி தலைவர் சுகுமார் ஏற்பாட்டில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. மே 28 உலக பட்டினி தினத்தன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் கட்டளையின்படி, கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி, மாநில செயலாளர் சரவணன் ஆலோசனைப்படி வில்லியனூர் மற்றும் மங்களம் தொகுதியில் சார்பாக சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி இளைஞர் அணி தலைவர் சுகுமார் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மகளிர் அணி தலைவி சத்யா, கிளை மன்ற தலைவர்கள் அருண்குமார், வசந்தகுமார், பிரதீப், ராம்கி, சஞ்சய் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தனது ஆசை காரான அம்பாசிடரில் துணைநிலை ஆளுநரை அழைத்து கொண்டு வீதி வீதியாக சென்று புதுச்சேரியை சுற்றி காட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறுவயது முதலே ஒரு வாகன பிரியர். சட்டமன்ற உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை துவங்கியது முதல் அமைச்சர், முதலமைச்சர், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர், மீண்டும் முதலமைச்சர் என இந்திய அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தாலும் எப்பொழுதும் இருசக்கர வாகனத்தில் அதிகம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் தனது பழைய யமஹா RX 100 பைக்கை புதுப்பித்தார். மேலும் அந்த பைக்கில் வந்துதான் தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது வாக்கினை செலுத்தினார். இந்த நிலையில் 1997ஆம் ஆண்டு அவர் முதலில் அம்பாசிடர் கார் வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார். பின்னர் நாளடைவில் புதிய ரக கார்கள் வர அதனை வாங்கி பயன்படுத்தி வந்தார். இதனால் அம்பாசிடர் கார் ஓரம் கட்டி அவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பல வருடங்களாக கார் உபயோகிக்காமல் நின்றிருந்ததால் பழுதாகி மிக மோசமான நிலையில் இருந்தது. இதனை கண்ட அவர் அதனை விற்கவோ அல்லது அப்புறப்படுத்தவோ மனமில்லாமல் அதனை புதுப்பிக்க அவரது உதவியாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி காரை தூத்துக்குடியில் உள்ள ஒரு பணிமனையில் கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு சீர் செய்ய அனுப்பி வைத்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த கார் சீர் செய்யப்பட்டு புது பொலிவுடன் முதலமைச்சர் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த செய்தியினை செய்தித்தாள் மற்றும் ஊடகங்கள் மூலம் அறிந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அவரது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அண்ணா, தாங்கள் அம்பாசிடர் காரை புதுப்பித்துள்ளதாக செய்தி அறிந்தேன். அதில் உங்களுடன் ஒருமுறை புதுச்சேரியில் பயணம் செய்யலாமா என கேட்டுள்ளார். துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதன்படி தனது இல்லத்திலிருந்து புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புறப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுடன் சிறிது நேரம் ஆலோசனை செய்தார். பின்பு அங்கிருந்து புறப்பட்ட இருவரும் காரின் பின்பக்க இருக்கையில் ஒன்றாக அமர்ந்து கடற்கரை சாலை வழியாக சென்று புதுச்சேரி நகரத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வந்தனர். அப்போது காரை பல இடங்களில் நிறுத்திய அவர்கள் அங்கிருந்த பொதுமக்களிடம் போட்டோ எடுத்துக்கொண்டும் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் மகிழ்ந்தனர். ஆளுநரும் முதலமைச்சரும் ஒன்றாக புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புதுச்சேரி நகர பகுதியில் வலம் வந்ததை மக்கள் வியந்து பார்த்தனர். மேலும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.
அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் சாலை அமைக்கும் பணியினை பார்வையிட்டார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த மாதம் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. தற்பொழுது அந்த பணியானது நடைபெற்று வந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் சாலை அமைக்கும் இடத்திற்கு நேரடியாக சென்று முருங்கம்பாக்கம், முத்துலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர் ஆகிய பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகளின் வேலையானது தற்பொழுது எந்த நிலையில் உள்ளது என்பதற்கான ஆய்வு செய்தார். இதில் கட்சி பிரமுகர்கள், அப்பகுதி மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். சமூக சேவகர் அருண் மக்கள் பணியை பாராட்டும் வகையில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரும்சுவை உணவு வழங்கினார். புதுச்சேரி சமூக ஆர்வலர் அருண் கோடை காலங்களில் ஏழை எளிய மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் கடந்த 30 நாட்களாக மோர், சர்பத், இளநீர் உள்ளிட்ட குளிர்பான வகைகள் மற்றும் பழ வகைகளை தேடி தேடி சென்று வழங்கி வந்தார். அவரது 30வது நாள் பயணத்தை பாராட்டும் வகையில் ஏழை எளிய மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு கடற்கரை சாலை நேரு சிலை அருகே நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள், ஏழை எளிய மக்கள் அனைவரும் உண்டு பசியாறினர். இதில் சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர், வடை, பாயாசம், அப்பளம் என பல்வேறு வகையான அரும்சுவை உணவுகளை வழங்கினார். தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக 1 கிலோ சர்க்கரை மற்றும் புடவைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினை சேர்ந்த மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். விருப்ப பாடமான தமிழை படியுங்கள், புதுச்சேரி பேராசிரியர் பேச்சு. மைசூரில் இந்திய மொழிகளின் மத்திய நிறுவனத்தின் பாரதிய மொழிகளும் இந்தியாவும் ஒரே மொழியியல் பகுதி எனும் பொருளின் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் காஞ்சிமா முனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் கிருஷ்ணகுமார் தாய்மொழியின் கட்டமைப்பு, ஒலியமைப்பு சிறப்பும் எனும் தலைப்பில் கட்டுரை வழங்கினார். அனைத்து மாநில மொழியியல் அறிஞர்களும் பங்கேற்றனர். உலகிலேயே மூத்த மொழியான தமிழை அனைத்து மாநில மக்களும் விருப்ப பாடமாக தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். தாயை மறக்காத பிள்ளைகள் போல அனைத்து மொழிகளும் முதலில் தோன்றிய தமிழை போற்ற வேண்டும். தமிழை கற்றால் மொழி அறிவு மட்டுமல்ல, பண்பாடு பெருகும். பொது உடைமை போற்றும் காரல் மெக்ஸின் நூலின் பொருளை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை எனும் ஒரு திருக்குறள் விளக்கிவிடும் என்றார் ஞானபீடம் விருது பெற்ற ஜெகநாதன். உங்கள் மொழிகளுள் சிறப்பான இலக்கிய பொருள் அனைத்து திருக்குறளில் இருக்கிறது. மொழி அழிந்தால் அந்த இனமே அழியும். எனவே மொழிகளை காப்பது அந்த இனத்திற்குரிய தலையாய கடமை. உலகம் முழுவதும் பரவி இருந்த தமிழை அனைவரும் கற்க வேண்டும் எனும் கருத்தை வலியுறுத்தினார். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் பல மாநிலங்களில் இருந்து மொழியியல் அறிஞர்களும் பேராசிரியர்களும் பங்கேற்றனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள். பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம்.
மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். Mahalakshmi Institute of Paramedical Sciences, number 253 Lenin Street, near Manimegalai Government Higher Secondary School, near Bajani Madam, Kosapalayam, Puducherry. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector வை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்கை இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃபை ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. காரைக்கால் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 13 வயது சிறுவன் கழுத்து அறுபட்டு கொலை செய்த வழக்கில் 17 வயது சிறுவனை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நிரவி பகுதியில் சிங்காரவேலு என்பவரின் மகன் சந்தோஷ் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தான். அப்பொழுது சிறுவனை காணவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறுவனின் பெற்றோர்கள் சிறுவனை தேடி வந்த நிலையில் இரவு ஒரு வீட்டின் அருகே சிறுவன் கழுத்து அறுபட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்துள்ளார். இதனையடுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்த சிறுவனின் உடலை நிரவி காவல்துறையினர் கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து சிறுவனை கொலை செய்த மர்ம நபர் குறித்து தேடி வந்தனர். இந்த நிலையில் சிறுவன் கொலை செய்த வழக்கில் சிறுவனின் உடல் இருந்த வீட்டில் வசிக்கும் 17 வயது சிறுவனை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் சிறுவன் உயிரிழந்ததன் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த சிறுவனின் சகோதரியிடம் கொலை செய்த சிறுவன் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட 13 வயது சிறுவனை கொலை செய்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் அதிமுகவினர் சந்திப்பு. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமுல்படுத்த வலியுறுத்தல். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2010ஆம் ஆண்டு நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்தது. தமிழகத்தில் 2011இல் ஜெயலலிதா ஆட்சியில் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது என்றும் இந்தியாவில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது என்றும் கூறினார். கடந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரியில் மக்கள் விரோத ஆட்சி நடத்தியவர்கள் இந்த சட்டத்தை 2021 வரை அமல்படுத்தவில்லை. தற்போது NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்தும் மத்திய அரசின் இந்த சட்டத்தை யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் அமல்படுத்தாமல் தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு ஆதரவாக உள்ளது என்றார்.
இந்தியாவிலேயே எல்கேஜியில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் அதிகம் வசூலிக்கும் மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. மத்திய அரசால் ஏழை எளிய மாணவர்களின் நலனுக்காக நாடு முழுவதும் கொண்டுவரப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கடந்த 10 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு அமல்படுத்தாமல் இருப்பது அரசின் சட்டவிரோத செயலாகும். புதுச்சேரி சட்டமன்றத்தில் இதற்கான அரசாணையை இன்று வரை வெளியிடாமல் மத்திய அரசின் இந்த சட்டத்தையே புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அவமதித்து வருகிறது. சமூக சமுதாய நலனில் அதிக அக்கறை செலுத்தும் துணைநிலை ஆளுநர் இந்த கல்வியாண்டில் புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏழை எளிய மாணவர்களின் நலனுக்காக கேட்டுக்கொள்வதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறினார். கோர்க்காடு புஷ்பகாந்தி ஆதரவற்றோர் இல்லத்தில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மே 28 உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜயின் ஆணைக்கிணங்க பொது செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் புதுவை மாநில செயலாளர் சரவணன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றிக் கழக பிரமுகரும் பவித்ரா வெல்டிங் ஒர்க்கர்ஸ் நிறுவனருமான ராஜவேலு ஏற்பாட்டில் கோர்க்காடு புஷ்பகாந்தி ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் தொகுதி தலைவர் பூக்கடை பிரபு கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அஜித், ஜில்லா, விக்கி, வேலு, பார்த்தசாரதி, சிவராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மரக்காணத்தில் 40 நரிக்குறவ குடும்பங்களுக்கு உணவுப் பொருள் வழங்கிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள். விழுப்புரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழக கட்சியின் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மரக்காணத்தில் உள்ள நரிக்குறவர் குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டம் ஒன்றிய தலைவர் முத்து தலைமை தாங்கி 40 நரிக்குறவர் குடும்பங்களுக்கு அரிசி மூட்டை, காய்கறிகள், எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நகர தலைவர் மதன், சிறப்பு அழைப்பாளர் சக்திவேல் மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.
கோவில்பட்டியில் தமிழக வெற்றிக் கழக தலைமையின் ஆணைக்கிணங்க உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக வெற்றிக் கழக தலைமையின் ஆணைக்கிணங்க உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சுரேஷ் சத்யா தலைமையில் வெளிச்சம் முதியோர் இல்லம், ஆக்டிவ் மென்ஸ், மனநல காப்பகம், கோவில்பட்டி பேருந்து நிலையம், காமநாயக்கன்பட்டி பேருந்து நிலையம், கடலையூர், கயத்தாறு, கழுகுமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2500க்கும் மேற்பட்டவர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செல்வின் சுந்தர், செண்பகராஜ், அன்னலட்சுமி, ரமேஷ்குமார், பாபு, மகேஷ்குமார், செல்வி, லாரன்ஸ், மாரியப்பன், மணிகண்டன், கயத்தாறு சிவா உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி அருகே பலத்த சூறைக்காற்றால் 1000க்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்கள் சாய்ந்து சேதம். அரசு உரிய இழப்பீடு வழங்க விவசாயி கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு தாலுகா காப்புலிங்கப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் 53 வயதான விவசாயி செல்வம். இவர் காப்புலிங்கப்பட்டியிலிருந்து குமாரகிரி செல்லும் சாலையில் தனக்கு சொந்தமான தோட்டத்தில் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் 1200க்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்களை பயிரிட்டுள்ளார். பூ பூத்து காய் காய்த்து பருவமடைந்த நிலையில் உள்ளது. இந்த நிலையில் திடீரென பலத்த காற்று வீசியது. இந்த காற்றின் வேகத்தில் 1000க்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்கள் முறிந்து கீழே விழுந்தன. இதில் பப்பாளி மரங்களில் காய்த்து தொங்கிய பப்பாளிகள் சுமார் 50 டன்னுக்கு மேல் கீழே விழுந்து சேதம் ஏற்பட்டது. இதுகுறித்து விவசாயி செல்வம் கூறுகையில், பல கஷ்டங்களுக்கு மத்தியில் விவசாயம் செய்து வருகிறோம். கோடை காலம் என்பதால் 1000க்கும் மேற்பட்ட பப்பாளி பயிரிட்டுள்ளேன். கடன் வாங்கி விவசாயம் செய்து வந்த நிலையில் பலத்த காற்று வீசியதால் பப்பாளி முறிந்து கீழே விழுந்தன. இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வருவாய்த்துறையினர் பார்வையிட்டு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இதே பகுதியில் சண்முகராஜ் என்பவரது தோட்டத்திலும் 100க்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்கள் சாய்ந்தன. திண்டிவனம் அடுத்த செண்டியம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு பொன்னியம்மன் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் செல்லியம்பாக்கம் கிராமம் அருள்மிகு பொன்னியம்மன் ஆலய திருக்கல்யாணத்தை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னியம்மன் ரம்யமாக காட்சியளித்தார். முன்னதாக கிராம பெண்கள் ஊரணி பொங்கலிட்டு ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றினர். மேலும் தாம்பூலம் மற்றும் மங்கள பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக ஆலயத்திற்கு கொண்டுவரப்பட்டன. மேலும் விநாயகர் பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்ட திருக்கல்யாண நிகழ்வுகள் கலச பூஜை, காப்பு கட்டும் நிகழ்ச்சி ஆகியவையுடன் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து குதிரை வாகனத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் செண்டியம்பாக்கம் கிராமம் வீதி வழியாக இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
முன்னூர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் ஆலய அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் ஆலய அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு பிரதான விநாயகர் முன்பு கலச ஸ்தாபனம் செய்யப்பட்டு விநாயகர் பூஜை நடைபெற்றது. மூலவர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரருக்கு பல்வேறு வகையான திரவிய பொடிகள், பால், கரும்புச்சாறு மற்றும் 1008 இளநீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சந்தனம் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே பென்னடம் பகுதியில் விழல்கள் தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து கரும் புகை எழுந்ததால் விரைவு ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பென்னடம் பகுதியில் தாழநல்லூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாள பாதையையொட்டி நல்லபெருமாள் என்ற ஏரி உள்ளது. இந்த ஏரி கரையோரம் வளர்ந்த விழல்கள் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கின. அப்பொழுது வெயில் சுட்டெரித்ததால் அந்த பகுதியில் தீ கொழுந்துவிட்டு எரிந்து அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. இதனை ஒட்டி ரயில்வே ஊழியர்கள் விருத்தாச்சலம் ரயில்வே காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் பீகானேரில் இருந்து மதுரை செல்லும் அனுமரர் வாராந்திர விரைவு ரயில் மதியம் 2 மணி அளவில் அந்த வழியாக மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது தண்டவாளத்தை ஒட்டிய பகுதிகளில் கரும்புகை வருவதை கண்ட என்ஜின் டிரைவர் ரயிலை நடுவழியில் நிறுத்தினார். திடீரென ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் ரயில் பயணிகளிடையே பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்த ரயில்வே காவல்துறையினர் மற்றும் விருத்தாச்சலம் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். ஆனால் அந்த பகுதியில் செல்ல பாதை இல்லாததால் தீயணைப்பு வாகனம் செல்வதில் தாமதம் ஏற்பட்டது. இதற்கிடையே விடல்கள் முழுவதும் எரிந்து தீ தானாகவே அணைந்தது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே ஊழியர்கள் தண்டவாளத்தின் அருகே உள்ள சிக்னல் ஒயர்கள் மற்றும் தண்டவாள பகுதிகளில் ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என ஆய்வு செய்தனர். சோதனைக்கு பின்னர் தண்டவாளத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னர் விரைவு ரயில் அங்கிருந்து மதுரைக்கு புறப்பட்டு சென்றது. தண்டவாளம் அருகே விழல்கள் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பென்னடம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.
தலைப்புச் செய்திகள். 13 வயது சிறுவன் கொலை வழக்கில் 17 வயது சிறுவன் கைது. 5 மணி நேரமாக உடலை பெறாமல் பெற்றோர் போராட்டம். தனது ஆசை காரில் ஆளுநருக்கு புதுச்சேரியை சுற்றி காட்டிய முதலமைச்சர். பொதுமக்களுடன் புகைப்படம் எடுத்த நெகிழ்ச்சி சம்பவம். 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு. லாரி ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். அதிமுகவினர் ஆளுநரிடம் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.